ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் ஒன் பஞ்ச் மேலே சீசன் 2ல் எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாஸ்டர், நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? மண்டியில தான் கேமரா வைப்பீங்களா? தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். இன்னும் டாய்லெட் பேப்பர் அப்புறம் ஷாம்புவும் வாங்கணும். நல்லா பீச்சுக்கு போகிறோமே. ஃபேமஸா இருக்கிறதும் நல்ல விஷயமா தான் இருக்கும் போலயே. இவரா அந்த செவன்த் கிங்? ஆக்ஷன் ஃபிகர் இருந்தா நல்லதா இருக்கும். நான் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு கால் பண்றேன். வேணாம், அதெல்லாம் நீ சொல்லி வரக்கூடாது. தானா நம்மள தேடி வரணும். சரி வா போலாம். சரி இவ்வளோ பவரா? மாஸ்டர், இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? அம்மா, இது என்னது? வள்ளியா? எந்த தைரியத்துல வரீங்க நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு இப்படிதான் சவுண்ட் வருது. இந்த பயங்கரமான முகம். இவன் சாதாரணமான ஆள் இல்ல. நான் மறுபடியும் ஹீரோவாக விரும்பல. இதோ இவர்தான் நம்ம பூமியிலேயே இவர்தான் ரொம்ப பலசாலியான ஹீரோ. அவர்தான் கிங். நீங்க வேற லெவல் கலக்கிறீங்க. அவர் உன்னை ஒரே பஞ்சில அடிச்சுவாரு. ஸ்டாரன் போகணும் சொல்லிச்சு, என்னோட பலசாலி நீ தான். இது வரைக்கும் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன். பார்த்ததுக்கே பயந்துட்டான். சரியான முட்டாள். இவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுங்க. எப்படி இந்த நிலைமைக்கு இது வந்தது? மான்ஸ்டர் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. கிங் உண்மையிலேயே ரொம்ப கலக்கிட்டாரு. மான்ஸ்டர் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தீங்களா கிங்? இல்ல, நான் ஷாப்பிங் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். இரு ஒரு நிமிஷம். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் கிங் கிட்ட சாதாரணமா பேசுவேன்? இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஹேண்ட்ஷேக் மட்டும் பண்ணிக்கலாமா ப்ளீஸ்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஐயோ, எங்களை மன்னிச்சிருங்க. அவருக்கு வழி விடுங்க. எல்லாரும் நகருங்க. நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. ஹார்ட் பீட் ஹார்ட்டி சிஸ்டர்ஸ் இதான் முக்கியமான வேலையா? இந்த மாதிரி ஒரு கேமை வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போறதுல ஒரு தனி இல்லையா, உருவத்துக்கு ஸ்டைலுக்கு சம்பந்தம் இல்லை. வீட்டில் போய் இந்த கேம் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எஸ் கிளாஸ் ரேங்க் 7 கிங். மாஸ்டர், அவரை பார்க்க கிங் மாதிரி இருக்கு. யாருப்பா? வீடியோ கேம் தான் பண்ணிக்கிறாரு. ஹீரோ தான். இந்த சீக்வன்ஸ்க்காக நான் 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத விளையாட நான் ரெடி ஆயிட்டேன். ஐயா, ரிட்டர்ன் ஆஃப் த ஹீரோ. கிங் மாஸ்டர், அவர் உங்களையும் தாண்டி முன்னுக்கு வந்து பலசாலியான ஹீரோன்னு பேர் வாங்கிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல என்ன வேலை? அடுத்து என்ன மான்ஸ்டரா? மாஸ்டர், நம்ம கண்டிப்பா இல்ல, ஒரு நிமிஷம். கிங்கோட திறமையை பார்க்கறதுக்கு நமக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். என்ன பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். என்னோட பேரு G4 ஆர்கனைசேஷனால உருவாக்கப்பட்ட மிஷன் கோட். நீதானே எஸ் கிளாஸ் ஹீரோ கிங். உன்னோட அழிவை எதிர்நோக்கி இரு. பாருங்க, அது கிங். அவர்தான் அங்க நிக்கிறாரு. நான் தான் கிங்ங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. நான் தான் எஸ் கிளாஸ் ரேங்க் 7 ஹீரோ. உன்னை கொல்லணுங்கிற காரணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன். அவங்க தான் நிக்கிறாரு. அது என்ன சத்தம்? உனக்கு கிங்கோட இன்ஜினை பத்தி தெரியாதா? கிங் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு எந்த ஒரு மான்ஸ்டரும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னோட ஏஐ சிஸ்டம் எப்படி சண்டை போடுதுன்னு உன்னை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு டேட்டா வேணும். முழு சக்தியோட சண்டை போடு. இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை ஆர்கனைசேஷன் தான் ரெடி பண்ணாங்களா? எதை பத்தி இது பேசிட்டு இருக்கு? அப்படின்னா சரி. ஆனா நான் ஜானை தான் முதல்ல யூஸ் பண்ணுவேன். அதை நான் உள்ள வச்சிட்டு இருக்கும்போது என்னால் 50% பவரை தான் யூஸ் பண்ண முடியும். அதனால டேட்டாவை இப்படி கலெக்ட் பண்ணா தப்பாயிடும். நான் உனக்காக இங்க 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். நான் வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 10 பேர் சாவாங்க. புரிஞ்சுதா? அவரு ஏய்யா, இந்த மான்ஸ்டர் பார்த்தா பயங்கரமா இருக்கே. மாஸ்டர், அதை பார்க்கறதுக்கு ரோபோட் மாதிரி இருக்குல்ல? அதுவும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. என்னை விட பலசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விடமா? த்ரெட் லெவலை பார்க்கும்போது இது டீமன் லெவல் மான்ஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எதிர்க்கிறதுக்கு கிங் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண போறாருன்னு தெரியல.
அப்போ நீ என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்க. ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும் நடக்குது? என்னையா எனக்கு பயமா இருக்கு, உண்மையிலே பயமா இருக்கு. நான் அந்த அளவுக்கு பலசாலி இல்ல. நான் சாதாரணமா அனிமி பாக்குற 29 வயசு பையன். இதுக்கு என்னது இது? என்ன நடக்குது? ஒரு அந்நியர் மாதிரி மாறுவாரோ இப்படி இருந்துட்டு. இல்ல 10 மடங்கு கூட வச்சுக்கலாம். பயத்துல உச்சாவே போயிடும். போனாலும் இந்த மோசமான மான்ஸ்டர்ஸ் வந்து நிக்கிறாங்க. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள யாராவது வந்து அதை தோக்கடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் மறுபடியும் என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இவரு பண்ணலையா? எதுவுமே பண்ணல. நம்மால் பண்ணதை இவரு எத்தனைறாரோ. கிளாஸ் ஹீரோ சர்டிபிகேட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ என்னடானா நான் தான் புதுசா ஒரு ஸ்ட்ராங் ஹீரோன்னு சொல்றாங்க. அப்பவே நான் அப்ப பயத்துல இதையும் துடிச்சு நின்றுக்குது. அட பாருங்களா, எப்படி தப்பிக்க போறேன்? நான் ஹீரோ ஆகவே வேண்டாம். இதோ வந்துருச்சு. ஏதாவது யோசி, கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஐயோ, எந்த வழியுமே இல்லையே. எப்படி உனக்கு 7th ரேங்க் கொடுத்தாங்க? பயந்து ஓடிட போறது இல்ல. என்ன மன்னிச்சிருங்க, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நல்லா இருக்கா கம்பெனி டே. அப்படின்னா நான் சேஃப் தான். நீ செஞ்சு நம்மால் பண்ணதுல இவர் பேர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீ கொடுத்தது ராக்கெட் பஞ்சா? ஜெனோஸ், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? வேண்டாம், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க கிளாஸ் எஸ் ஹீரோஸ் எல்லாம் நான் டாப் 10ல இருக்கணும்னு. அதனால இதை நான் பாத்துக்கிறேன். என்னால இதை கண்டிப்பா சமாளிக்க முடியணும். சரிப்பா, நீங்களே அடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுங்க. எச்சரிக்கை, நீங்களே மக்கள் வெளியேற சாவுங்க. வேண்டும். சிட்டி எம்மில் உள்ள சென்ட்ரல் பார்க்கில் ரொபாட்டிக் என்ஜின் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கள். ஆடா பாவி கிங்க. என்னடா வாழ்க்கை இது? அந்த ரோபோட்டால இன்னைக்கு நைட் எனக்கு கெட்ட கனவா வரப்போகுது. இவ்வளவு பயந்தாங்க இல்லையா? இது ஒருத்தர் கூட எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு கண்டுபிடிக்கல. நாம ஏதாவது கேம்ஸையாவது விளையாடலாம். ஏன் விளையாடுறியா? இந்த ஹார்ட்பீட் ஹார்ட்டி சிஸ்டர்ஸ் 2 கேம்ஸோட இன்ட்ரோ எப்பவுமே நல்லா இருக்கும். இப்பதான் உண்மையான சுவாரஸ்யமே ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட பேர் இதுல டைப் பண்ணுங்க. என்னது, என்னோட பேரா? என்னோட உண்மையான பேரை யூஸ் பண்றது நல்லா இருக்காதே. என்ன பேர் யூஸ் பண்ணலாம்? கிங்னு வைங்க. இல்ல, என்னோட வேண்டாம். ஹாய் கிங் அப்படின்னு ஹார்ட்டி சிஸ்டர் சொல்றது யாராவது பார்த்தாங்கன்னா கதுவடைக்காம வந்துக்கிறாரு. இவன் எதுக்காக இங்க இருக்கா? தெரிஞ்சிரும்ல. இல்ல, உங்க ஜன்னல் திறந்திருந்தது. ஆனா திறந்து வந்துருக்காரா? 22வது ஃப்ளோர்ல எல்லாம் இருக்கு. குச்சி வந்தீங்க. ஏய், இங்க பாரு, இந்த மாதிரி அனுமதி இல்லாம தெரியாதவங்க வீட்டுக்குள்ள நுழைய கூடாது, தெரியும்ல? உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோன்னு. ஆமாமா தெரியும், நீங்க கிங் தானே. இவன் பி கிளாஸ் சீரியல் நினைச்சு பேச வந்துக்கிறான். மீட்டிங்ல கூட உட்கார்ந்துகிட்டு இருந்தான். எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா? ஏன்பா கிங், என்ன இருந்தாலும் நீ இப்படி ஒரு கேம் விளையாடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. உன்னோட பேர் இதுல டைப் பண்ணு. இப்பவே என்ன கொன்னுடுங்க. இது என்ன கேம்ப்பா? விளையாட நல்லா இருக்கும் போலயே. இதுவா? இது ஒரு ஆக்ஷன் கேம். இதுல ரோபோட் கண்ட்ரோல் பண்ணுவியோ? ஆமா ஆமா, ரொம்ப நல்லது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். நான் இதுவும் ஆக்ஷன் கேமா இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இது ரொமான்ஸ் கேமா இருக்கு. அடச்ச, மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் போல இருக்கு. நடிக்காதடா. அப்படியா? அதுல ஹர்ட் தி ஹார்ட் ஸ்டார் பஸ்டர்ஸ் இல்ல? என்ன அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க. சரிப்பா, நல்லா இருக்கும் போல. வா விளையாட. சூப்பர் ஐடியா, நாம விளையாடலாம். இரு, என்னது, நீ இத விளையாடணுமா? ஏன் நாளை விளையாட கூடாதோ? சரி, உங்ககிட்ட டைம் இருக்குல்ல. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? நீ எப்படி இறங்கிட்ட? மெம்பரா இருந்துகிட்டு நம்மள ரொம்ப தான் கேள்வி கேட்கறானே. உண்மையில அவனை விட நான் தானே பெரியவன். இங்க ஒருத்தன் போறான்னு ரெண்டும் கேம் விளையாடுறான்னு. எரிச்சிரு. உன்னோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் வேலை செய்யாத. உனக்கு பெரிய உடம்பு இருக்கிறதுனால தான் நீ தோத்து போயிட்ட. பைலட்டா? இல்ல, இதுதான் உண்மையான குடும்பம். ஜாக்கிரதையா.
ஏன்பா கிங்கு சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா விளையாடுறப்போ. ஆமா நான் சண்டை போடுற நிறைய மேட்சஸ்ல வின் பண்ணியிருக்கேன், அதனாலதான் டோர்னமெண்ட் சாம்பியன். டோர்னமெண்ட் சாம்பியன், வாழ்க்கையிலயும் பலசாலி, டோர்னமெண்ட்லயும் பலசாலி. சூப்பர்ப்பா, கீப் இட் அப் கீப் இட் அப். இவன் இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்பான்? ஜாய்ஸ்டிக் உடைக்காம போக மாட்டான். சரி, எதுக்கு அங்க இருந்து ஓடுன? இல்லப்பா, அந்த மான்ஸ்டர் கூட ஜெனோஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ தான் கிளாஸ் எஸ்லயே ஸ்ட்ராங்கான ஹீரோவாச்சே. அப்படி இருக்க ஒருத்தர் ஏன் இந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்து ஓடி வரணும்? அதை கேட்கறதுக்காக தான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா இங்க பார்த்தா கேம் ஆடிக்கிட்டு இருக்க. ஒருவேளை மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சோ, இல்லனா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால யார் கூடயுமே உனக்கு சண்டை போடணும்னு தோணலையோ? உங்ககிட்ட தான்ப்பா. அவன் நம்ம என்ன பேசுகிறான்? எச்சரிக்கை, மக்கள் எல்லோரும் வெளியேற வேண்டும். சிட்டி எம்மில் ஒரு ராட்சத பறவை வந்திருக்கிறது. இது வேறயா? லெவல் டீமன். இன்னொன்னா? யாரும் வெளியே வர வேண்டாம். இன்னைக்கு இது மூணாவது மான்ஸ்டர். சரி, இன்னைக்கு என்ன பிளான்? நான் இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன். கரெக்டா இங்க வந்து நானே கொஞ்சம் பயந்துட்டேன்ப்பா. சரி, நீ ஒன்று கவனிச்சியா? இந்த டேஞ்சர்லாம் உன்னை நோக்கி மட்டும்தான் வருது. உன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மான்ஸ்டர்ஸை ஈர்க்குது கிங். அவனை நோக்கி இல்லையா, அவனை நோக்கிதான் வருது. சரிதான், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது கெட்டதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன்? ஆனா இப்ப கொஞ்ச ஒண்ணும் நாள் போகாது. மோசமா போயிட்டு இருக்கு. நேரா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அதனால நீ சண்டை போட்டு தான் ஆகணும். என்ன? சுத்தி வந்து வந்தா பயங்கர ஆட்டம் போகுது. கீழே இறங்கி வா. என்னோட டார்கெட் வெறும் கிங் மட்டும்தான். உன் கூட விளையாட எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல. தயவு செஞ்சு என்ன இதுல இருந்து விட்டுருங்களேன். மறுபடியும் பாத்தியா? மறுபடியும் இது எல்லாமே சைத்தமா பண்ணுது. இந்த மாதிரி தான் கரெக்டா மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் ஓடி தான் போயிருக்கேன். அப்புறம் அந்த மான்ஸ்டரை யாராவது வந்து தோக்கடிச்சிருவாங்க. அந்த இடத்தை எதேச்சியா நான் தாண்டி போயிருப்பேன். ஆனா அந்த மான்ஸ்டரை நான் தான் தோக்கடிச்சிட்டேன்னு நினைப்பாங்க. நான் இது வரைக்கும் எந்த சண்டையும் போட்டதில்லை. கிங், ஹீரோக்களுக்கெல்லாம் ஹீரோ. இந்த உலகத்திலே ரொம்ப பலசாலியான ஒரு ஆளு. இந்த மாதிரி டைட்டிலுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்ல. நினைச்சாலே சிரிப்பா இருக்கு. அது அப்படியே சொல்ல வேண்டியதானே? ஒரு போட்டு இது எப்படி பேர் கிடைக்குது, நல்ல பொசிஷன் கிடைக்குது. சொல்லுவோம். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னது இதெல்லாம்? உன்னோட இன்ஃபார்மல் நிறுத்து. இந்த ஸ்டீவ் என்னோட லேசர்ஸை வேலை செய்ய விட மாட்டேங்குது. உன்னை பார்த்தா கிங்க டார்கெட் பண்ண வந்த மாதிரி இருக்கு. ஆனா அவரை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாம் சைத்தமா தான் ஏன் டார்கெட் வைக்கிறாங்க? சரி, என்ன சண்டை போட போறது இல்லையா கிங்கு? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுற கிங் நான் கிடையாது. நான் இவன்கிட்ட சொல்லி ஆகணும். அப்படி நான் சொல்லலைன்னா இவன் கண்டிப்பா அது வந்து உண்மையாவே நான் முடிஞ்சு. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா? அப்போ உன் மேல இருக்க ரெக்கார்டு அப்புறம் உன்னோட பிரஸ்டீஜ் எல்லாம் பொய்யா? So when you wet your pants after the bird appeared, that was for real? How's he still standing there? Where's the bird? Did he? Huh? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? இப்படிதான் அந்த அடையாளம். Easy there. I took care of that monster. Is your eye okay? Try to open it. Can you see? Who are you? Me? Well, you know, just someone trying to be a hero for fun. You've been wounded. Nah, it's not as bad as it looks. முடி இருக்கிற காலத்துல இருந்தே Takes the sting off. Wait a minute. என்னப்பா பார்க்க முடியுதா? அது நீ மனசாட்சி வருத்தலையா? என்னாச்சுப்பா? அழுவாத. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? ஹீரோன்னு பொய் சொல்லிட்டு பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறதுலாம் நல்லாவா இருக்கு? அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கல. சரி, ஓகே, இது என்னோட வேலையும் கிடையாது. நான் இதுக்காக உனக்கு அட்வைஸ் பண்ண போறதும் கிடையாது.
நீங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நினைச்சிட்டாங்க சைதாமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது கிங்க. இப்போதைக்கு இங்க இருக்கவங்களுக்கு நீ மட்டும்தான் ஹீரோ. இல்ல நான் வெறும் நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இங்க இருக்கவங்களாம் நீ தான் பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிங்க, நீ இதே மாதிரி பொய் சொல்ல தான் போறியா இல்ல ஹீரோவா இருக்கிறத விட்டுற போறியா? என்ன டிசிஷன் எடுக்கன்னு கூட எனக்கு தைரியம் இல்லை. அப்படின்னா எப்படி பலசாலி ஆகணும்ன்றத கத்துக்கோ. என்னது? சரி நான் வரட்டா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுப்பா. பாய். அட ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? நீங்க ஹீரோ ஆகிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உன் கூட கேம் ஆடுறதுக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். வரட்டா? நான் பார்த்தது அப்படியே சொல்லியிருந்தா இப்பவும் தெரிஞ்சிருக்கோங்க. கண்டிப்பா. ஒன்னாது தகுதி ஆயிக்கோ. டாக்டர் கசேனோ, இது மிஷன் கார்டு G4 கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த G4ல ஹைலி அட்வான்ஸ்டு ஏஐ பவரை வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் வேலை செய்யும்னா அப்போ ப்ளீஸ் அதை எனக்குள்ள இன்ஸ்டால் பண்ணுங்க. அட ஜெனோஸ், இது எப்படி உனக்கு கிடைச்சது? டாக்டர், நான் எப்படியாவது சக்தி வாய்ந்தவனா மாறணும். சரி, என்னால என்ன பண்ண முடியுதோ நான் அதை பண்றேன். உன்னை பலசாலி ஆக்கிறதுக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனா ஜெனோஸ், நீ நியாயத்தை கொடுக்கறதுக்காக சைபா காணாலும் அதை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போகாத. இல்ல, நான் பண்ற வேலைகள்ல எல்லையை தாண்டி தான் ஆகணும். என்னோட ஒரே கோல் எஸ் கிளாஸ்ல டாப் 10ல வரணும். உன்னோட மாஸ்டர் சொன்ன கஷ்டமான கோல் தானே இது, உண்மைதானே? நீ அதை பத்தி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அப்படியே இருக்கட்டும் ஜனோஸ். சைபாக்க பத்தி, அதாவது நம்ம இடத்தை அழிச்ச சைபாக்க பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? இப்பெல்லாம் பலசாலியான ஹீரோவா மாறணுங்கிறதுல தான் உன் கவனம் எல்லாம் இருக்கு. அதை பத்தி எனக்கு இன்னும் எந்த க்ளூவும் கிடைக்கல. ஓ அப்படியா? இருந்தாலும் இது வரைக்கும் அந்த சைபாக் நிறைய முறை அந்த டவுனை தாக்கியிருக்கு. அங்க இருக்கிற மக்களையும் கொன்னு குவிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சு என்னோட கையாலேயே அதை பிச்சு போட்டுருவேன். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இவன் தனக்குன்னு ஒரு மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இன்னும் அவனோட பகை அப்படியே தான் இருக்கு. ஒன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஜனோஸ். நானும் அந்த சைபாக்க பத்தி தான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீ அவனை பார்த்துட்டனா எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துறாத. அதுக்கு பதிலா உடனே எனக்கு கால் பண்ணு. நீ எல்லாமே பொறுமையா தான் யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவசரத்துல பண்ற எல்லா விஷயமும் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், அவனை எதிர்த்து தனியா சண்டை போடாத. டாக்டர் கசேனோ, எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. அந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம். ஹீரோ அசோசியேஷன் எர்த் டோம் ப்ராஃபஸி எமர்ஜென்சி கவுண்டர் மெஷர் டீம் லீடர். ஆனா நீங்க என்ன சிச்சுன்னு கூப்பிடலாம். உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் இதை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்க பேச்ச மதிச்சு அண்டர்வேர்ல்ட் கிரிமினல்ஸ் ஆன நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கடந்த கால வாழ்க்கையையோ உங்க கிரிமினல் பின்னணியையோ இங்க பேச போறது இல்ல. இது உங்களை பிடிக்கிறதுக்கான வலையும் இல்ல. இங்க இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் இருக்காங்க. ஹீரோஸ் நான் சொன்னாரு கேட்கவே நல்லா இருக்கு. பேசாம உங்களுக்கு ஒண்ணு இல்லமா? நீ லூசுத்தனமா எதுவும் பண்ணாத வரைக்கும் அவங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. லூசுத்தனமாவா? பின்னாடி இருக்கிற குட்டி ஹெட் குவார்டர்ஸ் பத்தியா பேசுற? இந்த இடத்துல வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற அசாசின்ஸ் அப்புறம் பெரிய கொள்ளைக்காரங்களா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டு வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இவனுங்க எதுக்காக இங்க வந்திருக்கானுங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இவ்வளவு கிரிமினல்ஸ் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாராவது ஒரு சின்ன தப்ப பண்ணட்டும், அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்கிட்ட இருக்கிற இந்த 3 ஏ கிளாஸ் வீரர்களும் ஏ கிளாஸ் மாதிரி சண்டை போடுவாங்க. இவங்க இங்க இருக்கிறதுனால யாரும் தேவையில்லாத பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு நம்புறேன். சரி, இப்ப நாம எல்லாரும் இதை ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். சைதாமான்ற ஒரு ஹீரோ இருப்பாரு, அவரு எங்க? அவரு இந்த பில்டிங்ல இல்லையா? இப்ப முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சரி, இப்போதைக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேச வேண்டாம். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் முக்கியமான விஷயத்த சொல்லணும். அவ இங்க இல்லன்னா நானும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க சொல்றத கேட்காம கிளம்பலான்னு பார்க்காத. நீ இங்க வந்ததுனால கடைசி வரை இருந்துட்டு தான் போகணும். டைகர் லெவலுக்கும் அதுக்கு மேல இருக்க லெவலுக்கும் அதிகமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. கடந்த 3 வருஷத்தை பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாவே நடந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எர்த் டூம் ப்ராஃபஸி தி கிரேட் ஷீர் ஷிபா பாவா சொன்ன மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோஸ் எல்லாருமே டயர்ட் ஆயிடுவாங்க.
இந்த ப்ராஃபஸி சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம பூமிக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒரு 6 மாசத்துல வரப்போகுது. இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் இருக்கு. நாங்க ஏற்கனவே எஸ் கிளாஸ் ஹீரோஸ அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. இந்த சிச்சுவேஷன் இப்படி பெருசா போய்கிட்டே தான் இருக்கோம். மனிதத்தை காப்பாத்துறதுக்கு நாம எல்லாரும் போராடி தான் ஆகணும். என்னதான் நீங்க கெட்டவங்களா இருந்தாலும் எங்க கூட சேர்ந்து சண்டை போடுங்க தான் சொல்றோம். உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. அப்போ இதுக்காக தான் எங்களை கூப்பிட்டுருக்கீங்களா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இது எப்படி நடந்தது? நான் இந்த பேப்பர்ஸை யாருக்கும் கொடுக்கலையே. அதுக்குள்ள எப்படி இவங்கிட்ட? உங்க கூட சேர்ந்து ஹீரோ மாதிரி சண்டை போடணுங்கிறது எனக்கு அது அருவருப்பா தான் தோணுது. தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். வெளியாட்கள் ஹீரோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனோட பேரு, அவனோட முகம், அப்புறம் பி கிளாஸ்ல 33வது ரேங்க்ல இருக்கான்றதுதான். இவனா? என்னால நம்பவே முடியல. ஆமா, பிசிக்கல் டெஸ்ட்ல இது வரைக்கும் யாரும் எடுக்காத அதிகமான மார்க் தான் இவன் எடுத்து வச்சிருக்கான். மிஸ் பிளிஸார்ட், என்னதான் பெருசா இதை தவிர்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணலனாலும் சி கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ்க்கு அவன் போயிட்டான். அதுவும் அவன் சேர்ந்த கொஞ்ச நாள்ல. இவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ ஸ்ட்ரென்த்தை வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு சீக்ரெட் இருக்கணும். தேடி கண்டுபிடிச்சாகணும். கண்டிப்பா ஒரு நாள் அவனை கண்டுபிடிச்சே தீருவேன். நம்ம எதுக்குடா ஸ்பீடோ சவுண்ட் சோனி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு அவன் டபுள் மடங்கா ஃபீல் பண்ணுவான். நாங்க உனக்காக தான் வந்துட்டு இருக்கோம். எனக்காக காத்துக்கிட்டு சைதாமா. எல்லாம் சைத்தாமா தான் கண்ணாக்குறாங்க. அவன் வீடியோ கேம் விளையாடுறான். விளையாட முடியாதோ? ஒழுங்கா விளையாடுறா. நீ முதல்ல ஒழுங்கா விளையாடு. டேய் லூசு பயலே, இந்த கேமை டீமா விளையாடணும். எனக்கு இன்னும் ஒரு பவர் ஒரு பெரியவன் கூட பார்க்காம கிடைக்க முடியும். நான் தனியாவே அவனை தோக்கடிச்சிருவேன், பாத்துக்கலாம். சாரி, கண்ட்ரோலர் ஸ்வாஹா. என்னது? தெரியாது, எப்பயோ உடைஞ்சிருக்கேன். நம்ம பண்ற வேலைக்கு இவங்க காம்பன்சேட் பண்றாங்களா? ஆமா. அட அட அட, இத பாத்தீங்களா? இந்த ப்ராப்பர்சி ரொம்ப செமையா இருக்கும் போலயே. ஏங்க இந்த 7th ரேங்க் கிங்கு போன இதுலேயே நம்ம போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அவள் 3rd ரேங்க் அவ கூட என்னை விட நீ தானே பவர்ஃபுல் அப்படின்றப்போ கூட இவர் வந்து ஒரு மாதிரி அப்போ இதே சவுண்டு தான், அந்த டப் டப் டப்னு ஒரு சவுண்டு கேட்டுன்னு இருந்துச்சு. ஒரு பயங்கர கோவக்காரர் போலக்குது அப்படிலாம் நினச்சின்னு இருந்தா பயத்தில் துரிச்சுன்னு இருந்துக்குது. அப்போ நம்மால் பண்ண அந்த காரியத்துக்கு எல்லாம் இவர் மேலே இது வந்து இவன் தான் அந்த டாப் ஹீரோன்னு சொல்லி இவ்வளோ பேர் ரேங்கையும் பொசிஷனும் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. நல்ல கம்பெனிடா இது. டே என்னடா நம்ம ஹீரோக்கு மட்டும் 1008 டெஸ்ட்டு லொட்டு லொசுக்கு இவ்வளவும் பண்ணிட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு வந்து அந்த பேர் ரத்தக்கரை பட்டதுக்கு இப்போ வந்து எஸ் ரேங்க் 7th சொல்லி கிங்குன்னு பட்டம் கொடுத்து வச்சுக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய கேனிங்கடா நீங்கள். உங்களை நம்பி அவன் சோனிக்கு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் நிஜம். இந்த மாதிரி ஒரு டப்பா கம்பெனியில் சேர்ந்து இது ஒரு ஹீரோன்னு இதெல்லாம் ஒரு இதுவான அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அதுதாங்க நிஜம். அப்படி தான் நடக்குது இங்கே. ஆனால் எப்படி இத்தனை நாள் மாட்டாமல் இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சும்மாவே வந்து ஏதோ ஒரு மிஷின் தான் எல்லா ரேங்கையும் கூப்பிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்படி போய் கூட ஒரு மாறலையாங்கிறது பெரிய லக்கு தான் அவருக்கு. நான் வந்து இவர் ஜெனிட்ஸ் மாதிரி இருப்பாரு, டீமன்ஸ்லேயே ஜெனிட்ஸ் மாதிரி ஒரு பயன சுபாவம் இருந்தாலும் அப்புறம் ஒரு வீரம் வரும், அப்படி அடிப்பாரு, அன்னியெல்லாம் மாறுவாரு அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா டோட்டல் டம்மி பீஸ் ஆகிட்டாரு. அது எதிர்பார்க்கவே இல்லை. அவனாவது வெளியே வந்து சாதுவா வந்து உள்ள அன்னியன். இவர் பார்க்குறப்பே அன்னியன் மாதிரி தான்ங்கிறாரு. பயங்கரமாக காட்டுவார் பில்டம். பார்த்தா குழந்தை மாதிரி வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு சரி அவங்களாம் தான் உனக்கு அதை குத்துட்டாங்க, ஓகே இது எவ்வளோ ரிஸ்க்கான ஒர்க்கு. அதுவும் இந்த பொசிஷனில் இருக்கன்னா எல்லா வேலைக்கும் உன்னை கூப்பிடுவாங்க. செத்து இருந்துன்னா என்ன வாயை பொழந்து இது இதுன்னு விளையாட்டா இதுல போய் சேர்ந்துருக்காரு சொன்னாங்கன்ட்டு. அவர் அந்த டேஞ்சரை யோசிக்கும் பேர் வருது நம்ம இதாகிட்டோம்னு அப்படியே ஜாலியாக தெரிஞ்சிருக்காரு. இப்போதான் அந்த சீரியஸ்னஸே அவருக்கு தெரியுது. அப்போ கூட அது விடுற மாதிரி எனக்கு தெரியல. பாப்பா என்ன முடிவு எடுக்கிறாரு. ஆனால் சைத்தாமா இன்னைக்கு தாங்க பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்தான். அவன் வந்து என்ன சொல்ற ரொம்ப மெச்சூராக பேசினான். இவ்வளோலாம் பேசவே மாட்டான். அதுவும் இந்த மாதிரி ஆளுக்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு மாட்டான். ஆனாலும் அது சொல்லணும், ஓகேடா நீ ரிஸ்கில் இருக்க, ஒன்று விலகி போயிடு, இல்லையா அந்த பேருக்கு ஏற்ற இதுவும் எடுத்துகிட்டு வா, ஸ்ட்ராங்காக அப்படின்னு அதான் பெஸ்ட் அட்வைஸ். வேறு என்ன சொல்கிறது. ஸோ அந்த மான அவமானத்துக்கு பயந்து நீங்கள் இருக்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன முயற்சி பண்ணு, இல்லையா விட்டுரு, இல்லைன்னா உயிர் போயிடும்டா. இப்படி பாரு 2 ஆபத்து வருது, 3 ஆபத்து அட் அ டைம் வருது. இதெல்லாம் ஒன்று நீ மாட்டியிருந்தா கூட செத்துருப்பேன். அது ஃபஸ்ட்டு ஒன்று பள்ளி மாதிரி வந்துச்சு, அதுக்கிட்டே நீ செத்துருப்பேன். ஸோ இது எவ்வளோ ரிஸ்க்குன்றது கண்மணி காமிச்சானா வந்தது பார்த்தீங்கன்னா அதில் சைத்தாமாக்காக தான். இவன் அந்த இடத்துல அந்த பேர் இருக்கனால குறுக்கே இவனை அடி வாங்கிக்கிறான். ஆனால் மக்களிடையே அவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் வச்சுருக்காங்க. இப்போ போச்சுன்னா ரொம்ப அசிங்கம் அது.
அட்லீஸ்ட் அதுக்கு என்ன ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம சைக்கிள் ஹீரோலாம் என்ன சொல்லுவேன், அவர்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ போகிறேன் உயிர் பற்றி ரிஸ்க் எடுக்காமல் கவலைப்படாமல் போயிட்டு இருக்காருன்னா அவர்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆள், அவரை எங்கே வச்சுக்கிறாங்க, நீ ஒன்றுமே பண்ணாமல் எஸ் அவன்னா அநியாயம் அதெல்லாம். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது புரியணும். உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா? அதுவும் சைத்தவன் முடியிருந்த காலத்துலேருந்து காப்பாற்றிட்டு வந்துக்கிறான். அப்போலேருந்து இது வந்துட்டுருக்கு. உனக்கு ஒரு டைம் இது பண்ணுறப்ப எவ்வளோ மனசு உறுத்தி இருக்கணும். எந்த விதத்தில் இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம கீழே ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க வேண்டிய நம்ம அந்த இடத்துல போய் உக்காந்துட்டு இருக்கோமேனு உறுத்தி இருக்கணும். எந்த விதத்தில் இல்லை. சரி இப்போயாவது புரிஞ்சிச்சு. அந்த பயத்தை கண்ணில் காட்டி பேண்ட்டில் ஒன்றுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த உயிர் பயம் வருது. திருந்து வரேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு தாங்க அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஜார்ஜ்னு ஒருத்தர் ஆக்டர் சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து விஜய் டிவியில் அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்த ஷோவில். அதில் அந்த இப்போ சதீஷ் இருக்காருல்ல, அவரும் இவங்களும் ஆடிருப்பாங்க. சதீஷ் ப்ரோ வந்து நல்லா அந்த பறை சாங் ஒன்று இருக்கும், லாரன்ஸ் மாஸ்டர் இருக்குல்ல பறை, ஆனால் அந்த சாக்கு உயிரை கொடுத்து பயங்கரமாக ஆடினாராம். ஜார்ஜ் இவருக்கு வந்து பெருசாக டான்ஸ் ஸ்டெப்லாம் வராதான், அதனால அவர் அந்த லைன்ஸ்லாம் போட்டு டயலாக் பேசி அப்படியே அந்த ஒரு இதை முடிச்சிட்டாராம். ஆனால் இவருக்கு தான் பாராட்டு பரிசா, அவருக்கு ஒன்றுமே இல்லை, இவர் செலக்ட் ஆகிட்டாராம். ஸோ இன்றைக்கி தான் அந்த விஷயம் பார்த்தேன். அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் சொல்கிறேனே, இந்த ஆத்தர் ரியாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய எடுத்து வச்சு அதில் ஒன் ஆஃப் தான் இதுவும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்கள் தான். இது எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இப்போ சொல்கிறாங்க பாருங்க, நேற்று வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம். அதாவது கஷ்டப்பட்டு எஃபர்ட் போகிறவனுக்கு எந்த இதுவும் கிடைக்காம ஒன்றுமே பண்ணாதவனுக்கு எல்லா பேரும் புகழும் குத்துறாங்க, அவங்களும் வெக்கமேலாம் வாங்கி வச்சுக்கிறாங்கன்றது தான் இங்கே நிறைய நடக்கும். ஆனால் அது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் அவர் விஷயத்தில். அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவருக்கு டான்ஸ் வராதனால வேற எந்த வகையில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அப்படியே அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அது மாதிரி கொடுத்து செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க. பட் இங்கே இவங்க எந்த எஃபர்ட்டுமே போகல 7 கிங்கு. ஆனால் அவர் வந்து பாருங்க 7 பொசிஷனில் இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இந்த மீடியா இதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ ஆஃபீஸில் ஒர்க்கில் கூலி வேலை செய்ய இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல இந்த மாதிரி அமுக்கள் நடந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த வழியை தாங்கிட்டு தான். சைத்தமாக இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, அது ஓகே. பட் இதனால் பாதிச்சுட்டே ஒரு லைஃபே ஒரு இதுக்கு போகுது இல்லையா? எல்லா திறமையும் இருந்து ஒருத்தன் எதுவுமே கிடைக்காம ஒரு இடத்துல இருக்குது. எவ்வளோ வழி அது. ஸோ அதெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் லாஸ்ட்டில் வந்தது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுங்க. இது அந்த ஏலியன் நம்ம கிரகத்துக்கு இப்போ இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயமா, இல்லை இது அந்த டைம் நடக்கிறப்ப? ஏன்னா இப்போது டெவலப் ஆகிருக்கு. இது ஏலியனுக்கு அப்புறம் தான் இந்த ரோட்லாம் போட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஜோசியம் கிளவி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அந்தாவது தானே. அப்போ இதுக்கும் மீறி எதனா இருக்கா? அதை தான் அந்த பாட்டி மென்ஷன் பண்ணிச்சு. அப்போ இதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீ பேசுறதை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் லாஸ்ட்டாக இன்னொருத்தரையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது அந்த சின்ன கிளிப்பில். ஸோ இதெல்லாம் என்ன கதைன்னு தெரியல. அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இது ஒரு தனி கதைன்றது இப்போ தான் தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக மொத்த பேருமே அதாவது சைத்தாமை பற்றி அவன் மேலே கண்ணு வச்சவங்களுக்கு தான் அவனை பற்றி தெரியுது. ஸோ அவனுக்கு தனியாக ஒரு ட்ராக் இவங்கெல்லாம் ஒரு வலை போட்டுட்ருக்காங்க. ஆனால் யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்குலாம் தெரியல. கீழே இருக்கவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.